எனக்கு இப்படி ஒரு மினி சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு நான் ஏன் திவ்யா வீட்டுக்கு போயிருந்தேன்னா, இன்னைக்கு மேடம் ஒரு பர்த்டே கேக் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நாங்க போயிருந்தேன். அண்ட் நம்ம அங்க போனா என்ன பண்ணுவோம் அண்ட் என்னோட ஐடியாஸும் கொஞ்சம் சொன்னேன். இத பண்ணு, அத பண்ணுன்னு. அண்ட் ஷீ டூ அக்செப்டட் தட். அண்ட் அந்த கேக்கோட அவுட்புட் பாருங்களேன், செம்மையா இருந்துச்சு. ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணோம் அந்த கேக்க. அஃப்கோர்ஸ் அவ தான் அந்த கேக்க பேக் பண்ணா. அண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சு அத ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, பாப்பாவ கிளாஸ்ல விடணும். ஸோ மேடம் ரெடி ஆயிட்டு கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் அவள் வீட்டுக்கு வரும்போதே நான் கங்கோத்ரியை பார்த்து வச்சுட்டேன். டேரெக்டாக நம்ம அங்கே தான் போகணுன்னு அவளை கிளாஸில் விட்டுட்டு அங்கே போய் பானிபூரி, டோக்லா, பாவ் பஜ்ஜின்னு எல்லாம் வாங்கிட்டேன். அண்ட் ஃபைனல் டச்சாக சமோசாவும் வாங்கிட்டேன். எனக்கு இந்த பானிபூரி எனக்கு ரொம்ப ஃபேவரெட். பட் இந்த பாவ் பஜ்ஜி வந்து எனக்கு சயூரி கூட போய் போய் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் டோக்லாவை பாவ் பஜ்ஜியோட ஒரு காம்பினேஷன் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. தென் ஃபைனல் டச்சாக டீ குடிக்கணும். பட் 1/2 கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம ஃப்ரெண்டு தான் இருக்காளே, போய் கேட்டு 1/2 வாங்கிட்டா. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, திவ்யா வீட்டுக்கு நான் சும்மா போனாலும் அது எனக்கு ஒரு அட்வென்ச்சரான மினி ட்ரிப். பாருங்களேன், நான் ஒரு குட்டி செஃப் ஆகிட்டேன். டெக்கரேஷன்லாம் பற்றி சொன்னேன். அண்ட் எனக்கு சாட்டும் சாப்பிட்டுட்டேன். என்னோட ஃபேவரட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி டேஸ் இருந்தால் சொல்லுங்கள். பாய்.